இளவரசி. அத்தியாயம் 7. இன்னும் என்ன செய்ய நினைக்கிறாய் அரங்கா? கண்மூடி உள்ளுக்குள் நுழைந்து உள்ளிருக்கும் அரங்கனை கேட்டார் பெரிய பெருமாள். நடப்பவற்றை நான் காணக்கூடாது என்று கல் திரையிட்டு மறைத்துவிட்டு நீயாக வந்து முன்னின்று வேண்டும் வரை நானாக வெளியே வரக்கூடாது என்ற உறுதிமொழியையும் பெற்றுவிட்ட பிறகு செயல்பட வேண்டியது நீயா அல்லது நானா? உள்ளிருந்து பதிலாக ஒரு குரல் கேட்டது. கல் திரையை உடைத்து விடட்டுமா? உன்னை இப்போதே அழைத்து விடட்டுமா? எதிர்கேள்வி கேட்டார் பெரிய பெருமாள். விருப்பம் உன்னுடையது. ஆனால் காலம் கணித்ததை நடக்கவிருப்பதை எவராலும் தடுக்க இயலாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக இது விதியால் நடத்தப்படுகிறது என்ற பின் அதை தடுக்க உன்னால் இயலுமா? ஏதோ ஒரு பெரும் விளைவு பின்னால் காத்திருக்கிறது. அது நல்லதோர் விளைவு எனில் அதை தடுத்த பாவமும் உன்னையே சேரும். இன்று ஏதாவது செய்து என்னை அழைப்பதின் மூலம் இங்கு நடக்கவிருப்பதை தடுத்துவிடலாம். ஆனால் வைணவ தர்மத்திற்காக பெரும் சோதனை இனி நாடெங்கும் நடக்கும் எனில் எங்கெங்கு நீ செல்வாய்? எதை எதை தடுப்பாய்? உள்ளிருந்த குரல் ஒலித்தது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீ நினைத்தால் இயலாததும் உண்டா? கேட்டார் பெரிய பெருமாள். நிரந்தர தீர்வாகிவிடுமா அது? உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும் என்பது காலத்தின் கட்டாயம். அதே நேரம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும். அப்படி நடந்தால்தானே தர்மம் மறுபடியும் வெல்லும். தர்மத்திற்கும் தோல்வி உண்டெனில் தர்மம்தான் எதற்கு? கேட்டது பெரிய பெருமாள். இறக்கத்தான் போகிறோம் என்பதால் பிறப்பினையே வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? கேட்டது உள்குரல். என்ன செய்ய சொல்கிறாய் அரங்கா? நடப்பவற்றை கண்டு பொறுக்க முடியாமல் தான் உன்னிடம் புலம்புகிறேன். விழுந்தால்தான் எழுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள இயலும். நாம் வீழ்வோமா? வீழ்ந்து விடுவோமா? அரங்கன் என்ற காலம் கடந்த நம்பிக்கை என்னவாகும்? அதை உலகமே தெரிந்து கொள்ளத்தான் இத்தனை வலியும் வேதனையும். வீழாமல் காப்பது எவருடைய கடமை என்று இனிமேல் தெரிந்துவிடும். எது உன்னை அழ வைத்ததோ நாளை அதுவே உன்னால் அழும். எது உன் நம்பிக்கையை உடைத்து எரிய போகிறதோ நாளை அதுவே அதற்கே அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இதுதான் இயற்கையின் நியதி. உள்ளிருந்து ஒலித்த குரல் சட்டென்று அமைதியாகியது. கண் திறந்தார் பெரிய பெருமாள். புரிந்தது அரங்கா. ஏதோ பெரியதாக செய்ய நினைக்கிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. அது நடக்கத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் என்பதும் புரிகிறது. உன் அருளாலே உன் தாழ் வணங்கி என்ற பின்பு சர்வமும் நீயே என்ற பின்பு இனி சிந்திக்கவோ செயல்படவோ ஏதுமில்லை. எது நடப்பினும் அரங்கன் காப்பான் என்பதை விட நடப்பது எதுவும் உன் செயலின்றி வேறு எதுவும் இல்லை என்பதே சரி. இனி என்னை வைத்து என்ன செய்ய நினைக்கிறாயோ அதுவும் நடக்கும் உன் செயலாலே என்ற பின்பு புலம்புவதோ பொங்குவதோ அர்த்தமின்றி போய்விடுகிறது. பிறரை தெளிவாக்குவது மட்டுமே என் பணியே தவிர எனக்குள் குழம்புவதல்ல என மனதிற்குள்ளேயே முடிவெடுத்த பெரிய பெருமாள் அங்கிருந்து மக்களை நோக்கி நடந்தார். விடியல் வேளையில் உள்ளிருந்த மக்களின் தரிசனத்திற்கு அரங்கன் இல்லை என்ற பெரும் குறையை உற்சவரான அழகிய மணவாளன் தீர்த்து கொண்டிருந்தார். கருவறை முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் அவரது பின்னே கல் திரை சுவற்றில் வரையப்பட்ட அரங்கனின் அழகிய ஓவியம் இருந்தது. உள்ளிருந்த வீரர்களும் மக்களும் அந்தணர்களும் கண்களில் நீர் மல்க அழகிய மணவாளனை சேவித்து கொண்டிருந்த அதே நேரத்தில், கனவில் சொன்னது போலவே உன்னை காணவே முடியாமல் செய்துவிட்டாயே மணவாளா என கண்ணீர் பெருக கலங்கி போயிருந்தால் கரம்பனூர் கோவில் தேவரடியாள் வள்ளி. அடுத்த தாக்குதலை எப்படி தொடங்கலாம் என மாலிக் கபூர் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அதே வேளையில், எப்படியும் இருக்கும் ஒரே வாயில் வழியாகவோ அல்லது சுற்றுச்சுவர் ஏரியோதான் எதிரி படைகள் உள்ளே நுழைய முடியும் என்பதால் அதனை தடுத்து நிறுத்தினாலே போதும் என்ற முடிவுக்கு வந்திருந்தார் பஞ்சு கொண்டான். உடனடியாக தனது வீரர்களை வாயிலை நோக்கி அம்பு எய்யும் தூரத்தில் சிலரை நிறுத்தி வைத்தார். மற்றும் சிலரை கருவறை முன் மண்டபத்தின் மேல் ஏறச் சொல்லி நூல் ஏணி வழியாக எவர் மேலேறி வரினும் தாக்குவதற்கு தயாராக இருக்க சொன்னார். 20 வீரர்களை மட்டும் தன்னோடு அழைத்து கொண்டு 2ஆம் சுற்றின் தென் மூலையில் சாரம் அமைத்து மேலேறி நின்றார். அங்கிருந்து சரியாக 3ஆம் சுற்றில் எவர் நுழையினும் தாக்கும் விதம் தயாராக நின்றார். எவர் பக்கம் முதல் தாக்குதல் நடக்கும் என இருபுறமும் யோசித்து கொண்டிருந்த வேளையில் பூமியே அதிர்வது போல சத்தத்தோடு கோட்டை போல எழும்பி நின்றிருந்த மதிர் சுவர்களை ஒரே வரிசையில் 2 யானைகள் ஒரு சேர நுழையும் அளவிற்கு வழி ஏற்படுத்த
தன்னிடம் இருந்த பெரிய பெரிய கல் உருண்டைகளை வீசும் இயந்திரங்களை கொண்டு உடைத்து எறிய முற்பட்டான் மாலிக் கபூர். ஒவ்வொரு முறை கல் உருண்டை பெரும் சப்தத்தோடும் பலமாகவும் மிக பெரிய அதிர்வோடும் பிரகார சுவற்றில் மோதியது. அது உள்ளிருந்தவர்களை கலவரப்படுத்தியது. இயந்திர கல் உருண்டைகளால் விரிசல் விட்டு சேதமடைந்திருந்த சுவரினை முரட்டு யானைகளை கொண்டு முட்ட வைத்து உடைத்து எறிந்தான் மாலிக் கபூர். அரை நாள் பொழுதிலேயே 3 மதில் சுவர்களை உடைத்து படைகள் உள்ளே நுழைய வழி ஏற்படுத்தி கொண்டான். இடையிடையே வீரர்களை வைத்து அம்புகளை தொடர்ந்து 2ஆம் 3ஆம் பிரகாரத்தை கலவரப்படுத்தி கொண்டே இருந்தான். கலவரமான ஒரு மனநிலை தெளிவான எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாது என்பதையே தெளிவாக அறிந்தவன் மாலிக் கபூர். அதனாலேயே அவ்வப்போது தாக்குதல் நடத்தி உள்ளிருப்பவர்களை கலவரப்படுத்தி தமது பணியினை எவரும் தடுக்காது பார்த்து கொண்டான். திடீரென கல் உருண்டைகளில் சிலவற்றை 3ஆம் பிரகாரத்தில் வீசுவான். எரி அம்புகளை பிரயோகிப்பான். தமது படையால் கொல்லப்பட்டவர்களின் உடல் உறுப்புகளை வெட்டி உள்ளே வீசுவான். தலையா காலா கையா எது விழுகிறது எவருடையது விழுகிறது என்பதை அறியாமல் உள்ளிருக்கும் மக்கள் அலறுவது அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டியது. உடைத்து எறிந்த சுவர் வழியே மாலிக் கபூரின் படைகள் பெரும் இரைச்சலோடு 3ஆம் பிரகாரத்தில் பிரவேசிக்க தொடர்ந்து தம்முடைய வீரர்களோடு தாக்க ஆரம்பித்தார் பஞ்சு கொண்டான். இயன்றவரை போராட ஆரம்பித்தார். உள்ளே நுழைந்த எதிரி படை வீரர்களை அம்புகளால் அடித்து வீழ்த்தி கொண்டிருந்தார். சில வீரர்கள் தங்கள் வாளோடு பாய்ந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்தினர். புற்றீசல் போல எதிரிப்படை தொடர்ந்து உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதையும் இன்னும் 3/4 அளவு படை வெளியே இருப்பதையும் கண்டு அதிர்ந்து போனார் பஞ்சு கொண்டான். 5 அரசர்களாக பிரிந்து கிடக்கும் பாண்டிய அரசின் ஏதாவது ஒரு படையினை துணைக்கு அனுப்பி இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டு வென்றிருக்கலாம் என தோன்றியது. உதவி கேட்டு அனுப்பிய தகவல் சேரவில்லையா அல்லது அரங்கரின் தேசத்திற்கு உதவ மனமின்றி போனார்களா என தமக்குள் முடிவு செய்ய இயலாமல் தடுமாறி கொண்டிருந்தார் பஞ்சு கொண்டான். தாக்குவதை நிறுத்தாமலேயே தொடர்ந்து கொண்டிருந்தார். மாலை நேரத்திற்குள் மாலிக் கபூரின் கொடும் படை அரங்கனின் கோவிலை உள் நுழைந்து ஆக்கிரமித்து கொண்டது. 2ஆம் சுற்று பிரகாரம் வரை எதிர்கொண்ட அனைவரையும் பிணமாக்கி கொண்டே சென்றது மாலிக் கபூரின் படை. பிரகார வழி எங்கும் உயிர் இழந்த உடல்கள். அவற்றை யானைப்படை உள் புகுந்து நசுக்கி கூழாக்கி கொண்டிருந்தது. படைகள் உள்ளே நுழைந்துவிட்டதை அறிந்ததும் உற்சவரான அழகிய மணவாளனை பத்திரப்படுத்தி விடலாம் என்ற பதைப்பதைப்போடு உள்ளே நுழைய முயன்ற பெரிய பெருமாளை உடனிருந்த வைணவ அந்தணர்கள் சிலரும் மக்களுமாக சேர்ந்து அவரது இருப்பு திருவரங்கத்துக்கு அவசியம் என்று கூறி அவரை பின்புறமாக இருந்த சுரங்க வழி ஒன்றில் கீழிருந்த ஒரு அறையில் சிறு பிள்ளைகளோடு சேர்த்து அடைத்து வைத்து வழியை மூடினர். பிரச்சனை ஓய்ந்தவுடன் தாங்களே வந்து திறப்பதாக கூறி சென்றனர். அரங்கனை கல் திரையிட்டு மறைத்த செயலின் எதிர்வினையோ என்னவோ ஒரு சிறு கூட்டத்தோடு எவரும் அறியாத நிலவரையில் அடைத்து வைக்கப்பட்டார் பெரிய பெருமாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.